அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையில் இன்னைக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிற ஒரு டேர்ம் ப்ராப்ளம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதை இன்னைக்கு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை, ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தைகிட்ட போய் கேட்டால் கூட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற வேர்டு காமன் டேர்மாக இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில், சொசைட்டியில் ரொம்ப பரவலாக நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கோம். இந்த ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறத நானும் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ப்ராப்ளம் எல்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையாகவே எப்படி இருக்கும்? ஏன்னா என்னுடைய பர்சனலாக நான் எப்படி அப்படின்னா, ப்ராப்ளத்தை ரொம்ப கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு அதுக்கு நல்லா ஃபீட் பண்ணி கேர் பண்ணி சின்னதாக இருக்கிறது ரொம்ப பெருசாக்கி பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் நான். ஏன்னா எனக்கு பயம் கிடையாது. இறைவனை தவிர வேற யாரை பார்த்து நான் பயப்பட்டதே கிடையாது. ஆனா இந்த ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படுறவங்களை பார்க்கும்போது ஏதாவது என்னால முடிஞ்ச ஒரு சஜஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். ஹவு டு ஹேண்டில் த ப்ராப்ளம், நீங்க எதை ப்ராப்ளம் நினைக்கிறீங்களோ அது ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி இதை நான் புரிய வைக்கிறது? எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், என் கூட பயணிக்கிறவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைஃப்ல முதல்ல ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க அதை எப்படி ஒரு 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 செய்தியை, ஒரு சூழ்நிலையை நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம்னு நம்ம ஒரு டேர்ம் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்னன்னா நம்மளா ஏற்படுத்துறது தான். நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கு. பிரச்சனையை கையாள்வதற்கு ஒரு சிறந்த வழி ஒன்று இருக்கு. என்னன்னா, எப்படி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலே அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சால்வ் பண்ணிட முடியும். மை பிலவ்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இதுதான் என் லைஃப்ல ப்ராப்ளம், இந்த பிரச்சனை தான் எனக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு, இதனாலதான் என் லைஃப்ல நான் நிறைய கான்சிக்வன்சஸை பார்த்துக்கிட்டு வரேன், ஆனா எனக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு நிலைப்பாடுல இப்ப இருக்கீங்க. வாட் எவர் த ப்ராப்ளம்ஸ், அது எதுவாக வேணா இருக்கலாம் உங்களுடைய கருத்துப்படி. இந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுங்கிறத ரூட் காஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையில உங்க பங்களிப்பு 70 to 80% இருக்கும். நீங்க கிரியேட் பண்ணாம அந்த ப்ராப்ளம் உங்களை நோக்கி வந்திருக்காது. அப்ப யார் அதை கிரியேட் பண்ணாங்களோ அவங்களால மட்டும்தான் அதோட சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப நான் தான் அந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கேங்கிறத முதல்ல நான் புரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணணும் முதல்ல. ஆமா, இந்த பிரச்சனை என்னாலதான் உருவாகி இருக்குங்கிறத உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசாட்சிக்கிட்டே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, இதோட பிரச்சனையோட ரூட் காஸ் நான் தான், 70 to 80% நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு தான் தெரியும் இந்த முடிச்சை எப்படி நான் ரிலீஸ் பண்ணணும்னு. அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம என்னைக்கு போறோமோ அப்ப அந்த 20% சொல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அல்ஜிப்ரான்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. மேத்ல அந்த சப்ஜெக்ட்ல xy plus x square y square ஒரு டேர்ம் கொடுத்துட்டு find the value for x y கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு லாஸ்டா ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஃபார் ஜெட்னு கொடுப்பாங்க. இது அல்ஜிப்ரா மேத்தமேட்டிக்ஸ் படிச்ச எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். அதே தான் ப்ராப்ளமும். அல்ஜிப்ரா ப்ராப்ளம் மாதிரி தான் நம்ம லைஃப் ப்ராப்ளமும். எக்ஸ் ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி ப்ராப்ளத்தோட சொல்யூஷனும் பக்கத்துல ஒரு பிராக்கெட்ல இருக்கு நம்ம கிட்டக்க. 80% ஆஃப் த ப்ராப்ளம் நமக்கு கொஸ்டினா கிடைச்சிருச்சு, 20% ஆஃப் த ஆன்சர் தான் அதுக்கு கீயா கொடுத்துட்டாங்க. ஸோ கிரியேட் பண்ண நம்ம தான் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கணும். எந்த இடத்துல இது தொடங்குச்சுன்னு நம்ம நினைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் ஈஸியா. ஸோ கிரியேட்டர் நம்ம தான் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். கிரியேட் பண்ண நம்ம அதை ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரூட் காஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா நிச்சயமாக ஒரு சொல்யூஷனை ரொம்ப ஈஸியா நமக்கு முன்னாடி பிக்சரைஸ் ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்கள்ல உங்க லைஃப்ல இந்த நிலைமையில இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன மாதிரி பிரச்சனை இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்கு தீர்வை நீங்கள் மட்டும்தான் சரியா கொடுக்க முடியும், வேற யாராலையும் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் தீர்வை நோக்கி நாம் நகர்வோமாக.